இஸ்ரவேலை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுக்கு விலக்கி இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். இக்கட்டு காலத்தில் அடைக்கலமானவரே, உமக்கு நன்றி. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் இக்கட்டில் நான் செய்த பொருத்தனைகளை உமக்கு செலுத்த கிருபை செய்தவரே, உமக்கு நன்றி. அநேக இக்கட்டுகள் வந்த போதும் திரும்ப என்னை உயிர்ப்பித்தவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். இக்கட்டு என்னை பிடித்த போது உம்முடைய கற்பனைகளினால் என்னை மனமகிழ்ச்சியாக்கினவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். மற்றவர்களுடைய இக்கட்டு நேரத்தில் அவர்களுக்காக நான் ஜெபிக்க கிருபை செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதிமானை இக்கட்டு நின்று விடுவிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்பாயிருப்பவரே, உம்மை வணங்குகிறேன். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாய் இருப்பவரே, உம்மை போற்றுகிறேன். இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் தருபவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்ற வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்றவரே, உம்மை வாழ்த்துகிறேன். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை வணங்குகிறேன். பிறனுடைய வேலைக்காரனை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். பிறனுடைய வேலைக்காரியை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை பணிந்து கொள்கிறேன். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை வணங்குகிறேன். பிறனுடைய எருதை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிறனுடைய கழுதையை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை போற்றுகிறேன். பிறனுடைய நிலத்தை இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றவரே, உம்மை துதிக்கிறேன். நீதியையும் இச்சையடக்கத்தையும் பற்றி பேச பவுலுக்கு கிருபை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவில்லாத கிரீடத்தை பெற இச்சை அடக்கத்தோடு இருக்க கூறிய ஆலோசனை வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இடரல்களை தமது ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவனே பாக்கியவான் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறேன். மற்றவர்கள் மேல் இடரல்களை போடலாகாது என்ற வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு இடரல் அற்றவர்களாயிருங்கள் என்ற வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் குற்றப்படாதபடி யாதொன்றிலும் இடரலற்றவர்களாயிருக்க பவுலுக்கு கிருபை செய்தவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பமாக வீடுகளிலிருந்து ஆராதிக்க கர்த்தர் நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். குடும்பமாக அமர்ந்திருக்கிறேன், நன்றாய் ஆராதிங்கள். நல்ல கவனமாக ஆராய்ச்சி செய்தியை கவனமாய் கவனியுங்கள். அந்த ஜெப குறிப்புகளுக்கு நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவர். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவது போல இது ஒருவரும் தரமாட்டாங்க. அவர் நம்ம வீட்டில் இருந்து நம்ம விசாரித்து பார்த்து என்ன தேவையோ அதை அப்படியே தந்துடுவேன். கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பீர்கள். தேவையெல்லாம் கர்த்தரால் சந்திக்கப்படும். சம்பளம் வர நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை போஷிப்பார், ஏன்னா நன்மையை நடத்துவார். எப்படி அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகளின் அதிகமாக நேசிக்கிறீர்கள். அவருடைய வீடுகளில் இருக்கிறீர்கள். விசாரித்து தேவைகளை சந்தித்து வருகிறீர்கள். சம்பளம் வராமல் இருந்தாலும் குறைவின்றி நடத்துகிறேன். நன்மையான வீடை பகிர்ந்து கொடுக்கிறேன். சோர்வுகளை அகற்றி போடுகிறேன். சந்தோஷமாய் காணப்படுகிறார். நல்ல ஐக்கியமாய் காணப்படுகிறார். தொடர்ந்து குடும்பமாய் சொல்கிறார். ஆசிரியர் நன்மைகளை பகிர்ந்து
எப்பொழுதும் அவர் உற்சாகமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை பாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை மொழியும் வரை ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சபைக்கு வரும்போது எப்படி ஆயத்தமாகி நீங்கள் இருப்பீர்களோ அதே போல குடும்பமாக நீங்கள் ஆயத்தமாகி பயபக்தியோடு இந்த நேரத்தில் காணப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது ஒரு டைரி எடுத்து அந்த குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். அதை நீங்கள் திரும்ப தியானிக்கும் போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நம்முடைய சபையிலிருந்து பாடல்கள், இந்த என்னென்ன பாடல்கள் நீங்கள் குடும்பமாக பாட வேண்டும், என்னென்ன ஜெபங்கள் செய்ய வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அதன்படி எல்லாம் நீங்கள் குடும்பமாக அமர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். அந்த காரியங்களிலே நீங்கள் ஈடுபடும் போது தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனோ தானோ என்று சொல்லி நீங்கள் கவனக்குறைவாக இந்த ஆராதனைகளை கேட்டுக்கொண்டிருக்காதிருங்கள். நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நாம் குடும்பமாக இருந்து நாம் ஆராதிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். ஆகவே நீங்கள் பயபக்தியோடு, சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பயபக்தியோடு அமர்ந்திருந்து இந்த வேதவசனங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தருகிற பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே தேவன் நமக்கு தருகிற ஒரு சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சமாதானத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது மாபெரும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நதி போன்ற சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சமாதானத்தையே தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அது நாம் எண்ணிராத ஒரு சமாதானம், ஒருவரும் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் இன்றைக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் சமாதானத்தை தருகிற ஒரு தேவன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள் இந்த நாட்களிலே, பலவிதமான வியாதிகள், பலவிதமான கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்து ஒரு பயமும் திகிலும் நமக்குள்ளாக எங்கு சென்றாலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலே நமக்கு தர அவர் உண்மையும் போதுமானவருமாயிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு திறவுகோல், இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே, இந்த போராட்டத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திறவுகோல் என்னவென்று சொன்னால், அது வேண்டுதல், ஜெபம், ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு திறவுகோல். இந்த திறவுகோலை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தர அவர் உண்மையும் போதுமானவருமாயிருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய தினத்திலே தேவன் தருகிற 3 விதமான ஆசீர்வாதம், நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும் போது, நாம் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது தேவன் தருகிற 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், விண்ணப்பம் என்று சொல்லும் போது, ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒரு விண்ணப்பம் என்று சொல்லும் போது, வேண்டுதல் என்று சொல்லும் போது அதில் ஒரு தாழ்மை இருக்கிறது. ஒரு பிச்சை கேட்கிறதை போல இறங்கி கேட்கிறது தான் விண்ணப்பம் என்று சொல்ல முடியும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நாம் எப்படி நம்முடைய தகப்பனிடத்திலே இறங்கி கேட்போமோ, எப்படியாவது இதை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் இறங்கி கேட்கும் போது நமக்கு கிருபை கிடைக்கும். அதே போலதான் நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தாழ்மைப்படுகிறதுனால் நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, பெரிய ஆசீர்வாதம் தான். நம் ஆண்டவரிடத்திலே தாழ்மையாக இறங்கி நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வேண்டுதலினால் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள், முதலாவதாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக உற்சாகம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக நற்குணம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களை தான் நாம் இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் உள்ள சம்பவங்களை வைத்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, அதை நாம் முதலாவதாக தியானிப்போம். பாருங்கள், 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சாமுவேலை நோக்கி, நம்முடைய சேனைகளின் கர்த்தர் எங்களுக்காய் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் காணப்பட்டிருந்தது. என்ன போராட்டம் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிரிகள் நிமித்தமாக ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் காணப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர்கள் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார்கள், ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்துருக்களிலிருந்து தேவன் தங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்ளும்படியாக ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேலிடத்திலே கேட்கிறதை தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 7:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடியிருந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெலிஸ்தியர்கள் நிமித்தம் பயந்து கொண்டே இருந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற இந்த கொள்ளை நோய்கள், வியாதிகள் நிமித்தம் நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் பயந்து கொண்டு இந்த காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்ருவை குறித்து நாம் அநேக வேளையிலே பயந்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி பயப்படும் போது நாம் சாமுவேல் ஊழியக்காரரிடத்திலே ஜெபம் பண்ண நாம் சொல்லுகிறோம். நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். தேவன் பாருங்க நமக்கு மறுமொழி தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு அவர் பதில் தருகிற ஒரு தேவனாகவும் இருக்கிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் திடீரென்று சத்துருக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். திடீரென்று இப்படி நாம் இந்த திடீரென்று நம்ம போய் கொண்டிருப்போம், இந்த இடத்துல வியாதி இருக்கிறது, யாரும் போகக்கூடாதுன்னு எப்படி பிளாக் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே சத்துருக்கள் திடீரென்று எங்கேயாவது சூழ்ந்து கொள்கிறார்கள். எங்கிருந்து வருவார்கள் என்றே தெரியாத அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் காணப்பட்டார்கள். யார் அவருடைய சத்துருக்கள் என்று கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு கூட அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேகர் நம்மிடத்தில் திடீரென்று சத்துருக்களாக மாறிவிடுவார்கள். ஏன் அப்படி சத்துருக்களாக மாறினார்கள் என்று தெரியாது நமக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக மறு உத்தரவு நமக்கு அருளி செய்வார். நீங்கள் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்
நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், கேட்டு பதிலளிக்கிறவர், கேட்கிறவர் மட்டுமல்ல பதில் தருகிற ஒரு தேவனாயிருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஜெபத்தை கேட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஜெபத்தை கேட்பதற்கு முன்பதாக தேவன் அந்த இடத்தில் ஒரு நிபந்தனையை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பாவத்திலிருந்து அவர்களை வெளியே வரும்படியாக அழைக்கிறார். 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களாய் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தரை நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரரிடத்தில் சொல்லி ஒரு ஊழியக்காரன் நம்மளுக்கு ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் தர வேண்டும் என்று சொன்னால், நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்னவென்று சொன்னால், அவர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விக்கிரகங்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கூட எது நமக்கு விக்கிரகமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. தேவனை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் ஒரு காரியத்திற்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்ட பின்புதான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விட்ட பண்புதான் அவருடைய வாழ்க்கையிலே விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அநேக வேளைகளில் நினைப்போம், ஏனோ தானோ என்று இறந்து விட்டு நாம் எப்படி இருந்தாலும் நாம் ஜெபித்து விட்டால் பதில் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் நம்மையே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி அல்ல. நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை செய்வார். அப்பொழுதுதான் தேவன் ஜெபத்திற்கு பதிலை தருவார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விக்கிரகங்களை அவர்கள் விட்டுவிட்டு முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி திரும்பும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த சத்துருக்களை இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய சத்துருக்கள் வெளியே இல்லை, நமக்குள்ளாக தான் இந்த சத்துரு இருக்கிறான். அநேகருடைய இருதயத்தில் அவன் இருக்கிறான், நம்முடைய எதிரி இருதயத்தில் இருக்கிறான். பாருங்கள், அவன் சுயநலம், மாம்சம், மாம்ச எண்ணம், இச்சைகள், இவைகள் நமக்கு சத்துருக்களாக காணப்படுகிறது. இந்த சத்துருக்களை, இந்த விக்கிரகங்களை நாம் வெளியே தூக்கி எறிவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய ஆவி போராடி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற அந்த போராட்டத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து அதிலே வெற்றி பெறுவோம் என்று சொன்னால், அந்த காரியங்களை, விட வேண்டிய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருப்பார். நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எதை விட்டு விடுகிறோமோ ஆண்டவர் உணர்த்தும் போது, அந்த காரியங்களை விட்டு விடும் போது, விக்கிரகங்கள் போல காணப்படுகிற காரியங்களை விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். நம்முடைய வியாதிகள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பார்ப்பார். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வருவதற்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து வாஞ்சியோடு ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது விடுதலை தருவார், ஆண்டவரிடத்திலே நான் கேட்க போகிறேன் என்று சொல்லி வருவதற்கு முன்பதாக
நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய காரியங்களை நாம் விடுகிறவர்களாக தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயத்தை செய்த தேவன் அதே அதிசயத்தை நமக்கும் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் என்கிற, வெற்றி என்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக தேவன் தருகிற ஆசீர்வாதம், நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த இடத்துல யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் 9வது வசனம், யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். பாருங்கள், நாம் ஜெபிக்கும் போது அநேக வேளைகளிலே நமக்கு பெருமை வந்துவிடும். நாம் ஜெபிக்கும் போது நாம் சொல்லுவோம், நான் நிச்சயமாக ஜெபித்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம் அநேக வேளையிலே சொல்லுவோம். நாம் அநேக வேளையிலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தந்திருக்கலாம். அந்த காரியங்களை எனக்கு பதில் தந்து விட்டார் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் ஓரமாக வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, யாபேஸ் பாருங்க அப்படிதான் வரான். தாழ்மையாய் வருகிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் இந்த ஜெபம் ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றுமில்லை, நான் ஒரு பலவீனன், நம்முடைய பெயர் பெருமை ஒன்றுமில்லை, நம்முடைய பணம் ஒன்றுமில்லை, இப்படிப்பட்ட ஜெபம் தான் யாபேசின் ஜெபம். நம்முடைய அந்தஸ்து பெரிதல்ல என்று சொல்லி நம்மையே தாழ்த்தி வருகிற ஜெபம் தான் இந்த யாபேசின் ஜெபம். பாருங்கள், யாபேஸ் என்றால் அவன் துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் என்று பெயருக்கு துக்கம், அவன் துக்கம் நிறைந்தவன். இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்டால் யார் யாருக்கு துக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு பெரிய பட்டியலை எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம். உங்களை எழுத சொன்னால் கட்டுரை கட்டுரையாக எழுதி விடுவீர்கள், எனக்கு என்னென்ன துக்கம் இருக்கிறது என்று சொல்லி. துக்கம் இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த யாபேஸ் மிகவும் துக்கம் நிறைந்தவனாக இருந்தான். பாருங்கள், அவன் துக்கம் நிறைந்தவனாக இருந்த போதிலும் அவனுடைய ஜெபம் தாழ்மையான ஒரு ஜெபமாக இருந்தது. அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யாபேசை போல நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபத்தை ஏறெடுப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். சரீர பிரகாரமான ஒரு உற்சாகத்தையும் கொடுப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். சரீர பிரகாரமான உற்சாகம் நமக்கு வரும், ஆவியிலே ஒரு உற்சாகம் வரும். நல்ல உற்சாகம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த யாபேசை நாம் நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். அவன் செய்த ஜெபம் பாருங்க, ஒரு எளிமையான ஒரு ஜெபத்தை செய்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் நம்மை தாழ்த்தி நாம் நம்முடைய ஒரு இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய எல்லைகள் எல்லாம் குறுகி போயிட்டுள்ளது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். நாம் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக இருக்கிறது போல் தெரியலாம். என்னுடைய வேலைகள் எல்லாமே ஒரு குறுகி போன எல்லைக்குள்ளாக இப்படியே குறுகி போயிருக்கிறதே, எப்படி எனக்கு ஆசீர்வாதம், என்ன ஆண்டவர் என்ன எல்லையை பெரிதாக்குவார் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். சாதாரண ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை செய்ய முடியாத நம்மளால, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ரொம்ப எளிமையான ஒரு ஜெபத்தை செய்கிறான். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய முடியுமே, எளிமையாக நாம் செய்யலாம்.
இப்படி நாம் ஜெபிக்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எல்லையை பெரிதாக்குவார். நாம் இருக்கிறதை விட, இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும், நாம் இப்பொழுது நினைக்கிற நிலைமையை காட்டிலும் அதிகமான எல்லையை தேவன் நம்மளுக்கு விசாலமாக்கி கொடுப்பார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலையோடு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், யாபேசின் எல்லையை விசாலமாக்கின தேவன், அதே தேவன் உண்மை உள்ளவர், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அதே போல யாக்கோபை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் பாருங்கள், வேற ஒரு ஜெபமும் பண்ணல. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை போக விடேன் என்று சொல்லி அந்த ஒரு ஜெபம் தான், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறான். தேவன் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? அவன் யாக்கோபு என்று சொல்கிறான். அப்பொழுது தேவன் சொல்கிறார், இன்று முதல் உன்னை இஸ்ரவேல் என்று நீ அழைப்பாயாக என்று சொல்லும் போது அவனுக்கு இஸ்ரவேல் என்று அவனை மாற்றி, அவன் வாழ்க்கையிலே அவன் போராடி ஜெபித்த காரியத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த நாட்களிலே உங்களுடைய எல்லைகளை விரிதாக்கி உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக வேளைகளிலே நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், இந்த காரியத்தை செய்யும் போது நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஆனால் அவைகள் எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. பாருங்கள், யாபேஸ் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்றான், உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை திரும்பவும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் அழகாக ஒரு ஜெபம் செய்கிறான், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் எழும்பும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எது எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ அது பரவாயில்ல, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி மட்டும் நாம் ஆஞ்சியோடு கேட்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது. அதுவே நம்மை உயர்த்த வல்லது, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்க வல்லது. ஆண்டவருடைய சமூகத்திலே உம்முடைய கரம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற, அதிகாலையில ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது நெகேமியா ஆண்டவருடைய கரத்திற்காக ஜெபித்தான், எஸ்ரா ஜெபித்தான். அப்போஸ்தலரோடு இருந்த போது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள், ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எந்த மனிதனுடைய சதித்திட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும். அந்த கரம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய எல்லையை அது பெரிதாக்கும். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி அது நம்மை பாதுகாக்கும். இந்த ஜெபம், நாம் இந்த வேண்டுதலை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சரீரத்தில் ஒரு பலத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பலத்தையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், முதலாவது நான் சொன்னேன், முதலாவது தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஜெபிக்கும் போது வெற்றியின் வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவதாக உற்சாகம் தருகிறார், சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். யாபேசுக்கு எப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரோ அதே போல உற்சாகத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரோ அதே போல உற்சாகத்தை நம்முடைய சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தர வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து நாம் வேண்டுதல் செய்யும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நமக்கு வரும்போது மூன்றாவது தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நற்குணம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், யோபு 42வது அதிகாரம் 8 - 12 வரைக்கும் உள்ள வசனங்களில் அதை கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை படித்து பாருங்கள். நான் 8வது வசனத்திலே உள்ள 2வது பகுதியை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன்.
என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்கள், இந்த இடத்திலே தேவன் நாம் பேசுகிறதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் மற்ற மனிதர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள், ரகசியத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஊழியக்காரர்களை குறித்து நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் ரொம்ப பயங்கரமாக பேசி விடுவோம். ஆனால் இந்த இடத்துல யோபுவை குறித்து அவருடைய நண்பர்கள் பேசின வார்த்தையை ஆண்டவர் கவனித்திருக்கிறார். எவ்வளவு பாருங்க, நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிற தேவன். நாம் நினைக்கிறோம், நாம் ஊழியக்காரரை பற்றி தானே பேசினேன், நான் ஆண்டவரை பற்றி பேசவில்லையே என்று சொல்லி நாம் அநேக வேளை சொல்லுவோம். நான் மற்ற மனிதர்களை குறித்து தானே பேசினேன், ஆண்டவரை குறித்து நான் சொல்லவில்லையே அப்படி என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல யோபுவை குறித்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். அதை தான் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். அந்த இடத்துல அவனை கவனித்து பார்த்து தேவன் அவர்கள் பேசுவதை அவர் விரும்பவில்லை. அவர் அதான் சொல்கிறார், யோபுவும் அவர் நம்பர் பேசினதை அவர் கேட்கிறார், கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்டு பாருங்கள், யோபுவுக்கு விரோதமாய் பேசினதை தேவனுக்கு விரோதமாக பேசினதாக அவர் எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிறதில் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இந்த யோபுடைய சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோபுடைய நண்பருடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், எப்பொழுது ஆண்டவர் மாற்றுவார் என்று சொன்னால், யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் போது மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாத காரியங்கள் அநேகம் இருக்கும். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, மற்ற விசுவாசிகளை குறித்து நாம் நம்முடைய வாய்களை திறந்து நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் பேசுகிறவர்களாக காணப்படக்கூடாது. இந்த யோபுவை குறித்து அவர்கள் ரகசியமாக தான் பேசுகிறார்கள். அதையே ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களிடத்திலே சொல்லுகிறத இந்த வார்த்தைகளை தான் நாம் வாசித்தோம். பாருங்கள், அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. யோபுவினுடைய முகத்தை பார்த்து அவன் விண்ணப்பம் பண்ணினது நிமித்தமாக தான் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்பை மாற்றினார். அவருடைய சிநேகிதருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். பாருங்கள், இன்னொரு ரகசியத்தையும் நாம் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். யோபுவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோபு தன்னுடைய சிநேகிதர்கள் தனக்கு தீமை செய்தாலும், தன்னை குறித்து அவர்கள் நல்ல வார்த்தை அவர்கள் பேசாமல் இருந்தாலும், அவர்களுக்காக அவன் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்மைக்காக தீமை செய்தவர்களுக்கு நாம் சபிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நமக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் எப்படியாவது போய் ஆக்சிடென்ட்ல சாக வேண்டும் என்று சொல்லி, இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏதாவது வியாதி வந்துவிட வேண்டும் என்று சபிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். பாருங்கள், இந்த இடத்துல யோபு எப்படி ஜெபிக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் தன்னை வேதனைப்படுத்தினவர்கள், ஆனாலும் அவருடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக யோபு தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதான் ஒரு பெரிய ரகசியம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை சத்துருக்களுக்காக, நம்முடைய விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்கிறது. உங்களை தவறாய் பயன்படுத்தியவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, யோபுவின் நண்பர்கள் அவர்களுக்கு தீமை செய்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவன் அவர்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்,
யோபு முன் இருந்ததை விட இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக கிரியை செய்தவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரட்டத்தனையாய் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக நம்மை வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்கள், யோபுவை போல நாம் நம்முடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை குறை சொல்கிறவர்களாக அல்ல, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது இந்த நற்குணங்கள் நமக்கு இருக்கும் போது தேவன் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்திலே வேண்டுதல் பண்ணும்போது 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர உண்மையும் போதுமானவருமாய் இருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார், ஒரு ஜெயத்தை நமக்கு தருவார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்கள், சத்துருக்களினால் வருகிற போராட்டங்கள், வியாதிகளினால் வருகிற போராட்டங்கள், கொள்ளை நோய்களினால் வருகிற போராட்டங்கள், இதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இரண்டாவதாக அவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உற்சாகத்தை கர்த்தர் கொடுப்பார். யாபேசினுடைய ஜெபத்தை போல நாம் ஜெபிக்கும் போது ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். யாபேசை போல நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளும் போது, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் எளிமையாக ஜெபம் பண்ணினார். அதே போல நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பெருமைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் விட்டு நாம் தாழ்மையாக நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாகத்தை, சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எப்படி யாக்கோபுக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதே உற்சாகத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், மூன்றாவதாக நற்குணத்தை என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். யோபுவை போல பாருங்கள், யோபுவின் நண்பர்கள் பாருங்கள், அவர்கள் யோபுவை குறித்து பேசின வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. யோபுவை குறித்து தான் பேசினார்கள், அதை அவர் கவனித்து கேட்டார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறவர். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்து விடலாம் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வர முடியாது. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். யோபு பாருங்க, அவனுடைய முகத்தை பார்த்துதான் அவனுடைய நண்பர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். யோபுவின் நிமித்தமாக தான் அவனுடைய நண்பர்களுக்கு விடுதலை கொடுத்தார். யோபுவினிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால், தன்னை குற்றப்படுத்தினவர்கள், தனக்கு விரோதமாய் பேசின நண்பர்களுக்காகவும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நமக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அவர்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை இந்த நாட்களில் உங்களுக்கு தருவாராக. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது, உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் போகும்போது, ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்துவாராக. நாம் தொடர்ந்து ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் வீட்டில் இருந்து ஆராய்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை குறித்து அநேக ஆலோசனைகளை உங்களுடைய மகன் மூலம் பேசியிருக்கிறதை கேட்டீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து உங்கள் ஜெப வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வெற்றி பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நாம் இந்த இடத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்களோ, வேதனை உள்ளவர்களோ, பயம் நிறைந்திருந்தால், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் நெஞ்சின் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த வேளையில் இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். குமாரன் விடுதலை ஆனால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இப்பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய கருத்தில் அற்புத வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் அப்படியாக முழங்கால் படிட்டு உங்கள் நெஞ்சில் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு உங்கள் நெஞ்சில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த வியாதியாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் நமக்கு அற்புதம் செய்யும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெஞ்சில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுடைய எங்கள் தகப்பனே கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா இந்த இடத்தில் தங்கள் வீடுகளில் கர்த்தாவே எந்தெந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு தங்கள் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு அப்பா தங்கள் வியாதிக்காக தங்கள் விடுதலைக்காக வேதனை பாடிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் கர்த்தாவே தகப்பனே அந்த ஜெபத்தை கேட்கிறீர்கள் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புத விடுதலை இந்த வேலையை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் வீடுகளில் விளையாடி கொண்டிருக்கிற எங்கள் தேவனை நீர் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி செய்துவிட்ட அன்புக்காக நன்றி கர்த்தாவே நீ உண்மை நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் எல்லாவற்றையும் காலத்திலும் கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் போடும் கிருபை கரங்கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமென். நேரம் மாலை 6 மணி. டேய் என்னடா ஜிம்மு, நீ என்னைக்குமே எங்க கூட படம் பார்க்க வர மாட்டேங்க. நேற்றுலாம் நான் எவ்வளவு ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு கிரவுண்டுக்கு போய் விளையாண்டுட்டு வந்தோம் தெரியுமா? டேய் ஆமாடா, நீ தான் ஒரு நாளும் வரவே மாட்டிக்க. டெய்லி இந்த ப்ரேயர்ன்ட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் பாரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீங்க எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு அந்த அருமை தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா ப்ரேயர் பண்ணா. வந்திருக்கேன் நல்லா படிக்கணும், கிளாஸ்லேயும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வரணும், எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் நல்லா மார்க் எடுக்கணும், அதுக்காக பேசுகிறேன். ஏசப்பா, நான் உங்க ஜிம் வந்திருக்கேன். டெய்லி நம்ம இந்த நேரத்துக்கு வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஜிம் தினமும் மாலை 6 மணிக்கு இயேசுவை நோக்கி ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். திடீரென ஒரு நாள் ஜிம் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையானான். நேரம் மாலை 6 மணி. ஐயோ, சாயங்காலம் 6 மணி ஆயிட்டு, இன்னைக்கு நம்மளால ப்ரேயர் பண்ண முடியலையே. ஐயோ, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. ஏசப்பா, எனக்கு எப்படியாவது சுகந்தாங்க. ஜிம்
என் அன்பு மகனே ஜிம். யாரது? யாரு என்னை கூப்பிட்டுறது? யாரு? ஜிம், நான் தான் ஜீசஸ் வந்திருக்கேன். ஏசப்பாவா? சாரி ஏசப்பா, இன்னைக்கு என்னால் உங்களை பார்க்க வர முடியல. பரவாயில்ல ஜிம், இன்னைக்கு நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் உன்னை சுகமாக்குவேன், கவலைப்படாத. என்னது? என் உடம்புல சூடே இல்லை. ஏசப்பா, எனக்கு சுகம் தந்துட்டீங்களே, தேங்க்யூ ஏசப்பா. அம்மா, அப்பா, ஏசப்பா எனக்கு சுகம் தந்துட்டாங்க. எனக்கு இனிமே இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. நேரம் மாலை 6 மணி. ஏசப்பா, நான் ஜிம் வந்திருக்கேன். வியாதியில இருந்து என்ன தொட்டு சுகமாக்கிட்டீங்க ஏசப்பா. நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் ஏசப்பா.